பிரஜனை நான் டிவியில் பார்த்துருக்கேங்க. அவரோட ஒய்ஃபா நான் இவங்க தெரியும். 2 பேரையுமே பர்சனலாக எனக்கு தெரியாது. அவ்வளோதான். ஓகே. இப்போ அவங்களோட அந்த பிஹேவியர்ஸ்க்கு ஒரு தக்க பதிலடியா வந்துட்டு ஆங்கரான தொகுப்பாளரான விஜய் சேதுபதி அவர்கள் எந்த இடத்துலையுமே பெருசா அவங்கள இது பண்ண மாதிரி நான் பார்க்கல. உங்களுக்கு இது பார்ஷியாலிட்டியா உங்களுக்கு தெரியுமா? உள்ள இருந்து பார்க்குற கண்டஸ்டன்ஸ்க்கு எப்படி தெரியும் விஜய் சேதுபதி சாரோட பிஹேவியர்ஸ்? அவங்கள கேள்வி கேட்க எனக்கு ஒரு இடத்துல அந்த மாதிரி என்ன தோணுச்சுன்னா, ஒரு வாட்டி அவங்க திவ்யாவை பற்றி திவ்யா கிட்ட சொல்லும்போது இவங்க கிட்ட சொன்னாங்க, சாண்ட்ரா கிட்ட அவர் சொன்னார், இங்கே பாருங்க பார்த்து நடந்துக்கோங்க, அவங்கனால உங்கள் பேர் கெடுது அப்படி சொன்னார். அவர் மொத்தமாக அந்த வாட்டி 2 பேருமே தப்பு. அப்போ என்னோட பர்சனல் கருத்து அந்த விஷயத்தை பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் திவ்யாவையும் தெரியும், நமக்கு சாண்ட்ராவையும் தெரியும் போது எனக்கு சாண்ட்ரா கொஞ்சம் திவ்யா கொஞ்சம் நியாயமான ஆளுப்பா கம்பேரிட்டிவ்லின்றது. அப்போ எனக்கு ஒரு வாட்டி அப்போ தோணுச்சு வந்துட்டு, ஐயோ என்ன நம்ம திவ்யாவை தானே சரியான ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தோம், சார் ஏன் அப்படி சொன்னார்? கொஸ்டினாக தான் வந்துச்சு, இது விமர்சனம் கிடையாது. ஏன் இப்படி சொன்னார்? திவ்யா தானே கொஞ்சம் நியாயம் நமக்கு தோணுது, ஒருவேளை திவ்யா இல்லையோ சாண்ட்ரா தானே நல்லவங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு எனக்கு அந்த இடத்துல. ஓகே.